என்னங்க இந்த மாசத்துக்கான மளிகை ஜாமான் பில்லு வந்திருக்கு. அமௌண்ட் எவ்வளோடி வந்திருக்கு? அமௌண்ட் வந்து 44,404 ரூபாய். அவ்வளோ அமௌண்ட் எப்படி வந்துச்சு? என்னங்க இந்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாமான் வாங்கிட்டேங்க. ஏண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாமான் வாங்கினா உனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதா? தோப்பாரு அவன் ஏதோ கணக்கு தப்பா போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளோ அமௌண்ட்லாம் வராது, இவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. என்னங்க தினமும் நைட்டு இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு மில்க் ஷேக் குடிப்பீங்களே, நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. அப்ப பொத்துக்கிட்டு பணத்தை குடுறா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பொது அறிவு படிக்கிறேன் சுத்தி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சாப்பாடு செய்யறதுக்கு எது முக்கியமா தேவை? எழுத்து சொல்லு சுத்தி. அடியே அடுப்புல சொல்லுடி. அடுப்புலடி அறிவு கேட்டவள. அரிசி. என்னடி இவ்வளவு நேரம் யோசிக்கிற? கண்டுபிடிச்ச சுத்தி. என்ன? அப்பா. ஆமா சுத்தி, எங்க அப்பா சமைக்கலன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல. குந்தாணி, இவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தர வேண்டாம். அடுப்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்கடா முதல்ல. என்னங்க குழம்பு தாளிக்கு ஆயில் இல்லைங்க. இரு போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ நீங்க போய் எப்ப வாங்கிட்டு வரது? லேட் ஆயிருமே. என்னங்க தோருக்கு இது போதுமே. அடி அது பிரேக் ஆயில் ரீ. சமைச்சு சாப்பிட்டு சாவட்டும். பிரேக் ஆயில். என்ன குழம்புடி இது? பாவக்காய் குழம்பு. ஒரு பாவக்காய் கூட இல்ல, பாவக்காய் குழம்புன்னு சொல்ற? இப்ப பாவக்காய் இருந்தா நீ என்ன பண்ணுவ? எடுத்து ஓரமா வச்சுட்டு சோறை மட்டும் திம்பேன். அதான் பாவக்காயே போடல. காயும் மிச்சம் காசும் மிச்சம். காயே போடாம அப்புறம் ஏன்டி இதுக்கு பேர் பாவக்காய் குழம்புன்னு சொல்ற? பாவக்காய் மட்டும்தான் வீட்டுல இருந்துச்சு. பாவக்காயை விட உன் வாழ்க்கை ரொம்ப பாவமா இருக்குடா. அன்னைக்கு 1 கிலோ சக்கரை கொடுங்க. என்னம்மா 1 கிலோ சர்க்கரையா? தோத்தாரம் இருமா. இந்தாம்மா. இந்தாங்க அண்ணாச்சி 1 கிலோ சக்கரைக்கு காசு. சர்க்கரைக்கு காசா? ஏமா 1 கிலோ சர்க்கரை உனக்கு 5 ரூபாயா? யோ உன் சக்கரை இனிக்கிற இனிப்புக்கு எல்லாம் இந்த 5 ரூபா போதும். ஏண்டி சர்க்கரை இனிக்கலன்னா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் என்ன 1 கிலோ சர்க்கரை 5 ரூபாய்க்கு வாங்குறேன்? இந்த ஊர்ல வியாபாரம் பண்றதுக்குள்ள நான் பிச்சைக்காரன் ஆயிரும். ஏங்க என்னை லவ் பண்ணும்போது பார்க்கு பீச்சு தேட்டர்னு எங்கெங்கேயோ என்னை கூட்டிட்டு போனீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது பிரச்சாரத்துக்கு போவாங்களா? அடியே நான் வெளியில போயிட்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் பண்ணையிலே உட்கார்ந்துரு. நான் வீட்டுக்கு போறேன் சுத்தி, போர் அடிக்குது. இன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு போன, இனி பண்ணைக்கே வரக்கூடாது. போறதா இருந்தா பண்ணையை மொத்தமா காலி பண்ணிட்டு போ. சுத்தி, நீ சொன்ன மாதிரியே பண்ணைய மொத்தமா காலி பண்ணிவிட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். உனக்கு பிடிச்ச 3 விஷயம் சொல்லுடி. பிரியாணி, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நீ. என்ன அவ்வளவு பிடிக்குமாடி உனக்கு? ஆமா சுத்தி, சாப்பிட பிரியாணி, குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ், பில்லு கட்ட நீ. அண்ணாச்சி என் தங்கச்சி சோப்பு கேட்டு வந்திருக்கு, சோப்பு இல்லைன்னு சொல்லிட்டியாமே. இவ்வளவு பெரிய மளிகை கடையில ஒரு சோப்பு இல்லையா? ஏமா உன் தங்கச்சி என்ன சோப்பு கேட்டுச்சு தெரியுமா? என்ன சோப்பு கேட்டுச்சுன்னு தெரியாம இங்க வந்து லபாபுக்கான்னு கத்திட்டு இருக்காத. யோ என்ன சோப்பு கேட்டா உனக்கு என்னயா? குடுக்கறதானே வச்சிருக்க கடை. உன் தங்கச்சி கேட்குற சோப்பு என்கிட்ட இல்லம்மா. நயன்தாரா போட்டு குளிக்கிற சோப்பு வேணுமா? நயன்தாரா என்ன சோப்பு போட்டு குளிக்குதுன்னு நான் போய் எட்டியா பார்த்துட்டு வந்தேன். சித்தப்பா, இங்கு போட்டது என்ன விலை அதிகமா? அப்படி ஒண்ணும் விலை அதிகம் இல்லையம்மா. அப்புறம் எதுக்கு இங்கு ஊத்துனதுக்கு சுத்தி என்ன அடிக்க வருது? அடியே இங்கு பாட்டிலன்னா பட்டு போட விலையா வைக்குது, அதுக்கு போய் புள்ளி அடிக்க வர? யோ அவ இங்க ஊத்துனதே பட்டு படவில தான்யா. அவளை இழுத்து கொண்டு போய் இந்தியா எல்லையில விடுறா. தொல்ல இல்லாம தொலைஞ்சு போட்டான். டாடி இதுல 1 லிட்டர் பால் இருக்கு, நல்லா கொதிக்க போட்டு 1/2 லிட்டர் ஆனது டீ போட்டு எடுத்துருவா. பைத்தியம்மா இவன். 1 லிட்டர் பாலை கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் ஆக்குறதுக்கு 1/2 லிட்டரே வாங்கிட்டு வந்திருந்தா காசு மிச்சம், கேஸ் மிச்சம். இன்னொரு தடவை இப்படி பண்ணினா என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடி ஆச்சு? 200 ரூபாய் போச்சு. என்னம்மா பண்ண? சித்தி மீன் கழுவிட்டு தண்ணி வச்சிருந்ததா, அதை எடுத்து ஊத்திவிட்டேன். அதுக்கு ஏண்டி அடிச்ச? யோ அது மீன் குழம்பியா? இது என்னடா மீனுக்கு வந்த சோதனை? இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, என் கஷ்டம் என்னோட போட்டோம். சரி, என்ன பரீட்சையில மார்க்லாம் ரொம்ப கம்மியா எடுத்திருக்கான்? உங்க அப்பா சொல்லிட்டு புலம்புறாரு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சனே எங்க டீச்சர் சொன்னாங்க சித்தப்பா, அதான் அளவா மார்க் எடுத்தேன். இன்னொன்னு போறி. நீங்க மட்டும் ஏன் இன்னும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு போறி.